வணக்கம். அருள்ஞான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னா நடவாவி கிணறுக்கு தான். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா காஞ்சிபுரத்துலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் ஐயங்கார் குளம்ன்ற இடத்துல இந்த நடவாவி கிணறு இருக்குது. இந்த நடவாவி கிணறுல என்ன விசேஷன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜ பெருமாளுக்கு இந்த நடவாவி கிணறுல தான் வசந்த உற்சவம் நடத்துகிறாங்க. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த நடவாவி கிணறுக்குள்ளே நம்ம போக முடியும். வாவி என்றால் கிணறு என்று பொருள். மற்ற நாட்களெல்லாம் இந்த கிணற்றில் ஃபுல்லாகவும் தண்ணி நிரம்பியிருக்கும், நம்ம உள்ளே போகவே முடியாது. கிணற்றோட முகப்பு வாயிலில் கஜலட்சுமி சிலையை அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை தாண்டினோம்னா சுரங்கம் போல் ஒரு பாதை போகுது. அதை படிக்கட்டு வரும். அப்படியேவும் நாங்கள் இறங்கி போகிறத பார்த்தாலே தெரியும். உள்ளே போனோம்னாக்கா ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் தான் வரதராஜ பெருமாளை உள்ளே கொண்டு போய் ஒரு 3 முறை சுற்றி வந்த பிறகு இந்த இடத்துல வச்சு தான் பூஜைகள்லாம் செய்கிறாங்க. சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி தான் இந்த உற்சவத்தை பார்க்கலான்னு வந்திருந்தோம். ஆனால் அன்றைக்கி எதுவும் விழா நடக்கலை. உள்ளே போய் இறங்கி பார்க்கும்போது இந்த ஊர் பசங்கள்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் கேள்விப்பட்டேன். அந்த பசங்க சொன்னாங்க, பங்குனி பௌர்ணமிக்கே முடிஞ்சிருச்சு விழா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பூவெல்லாம் போட்டிருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். நீங்கள் யாராவது போகிறதா இருந்தால் கொஞ்சம் விசாரிச்சுட்டு போங்க. தனியாக யாரும் போகாதீங்க. ஒரு 10 பேராக போனீங்கன்னா நல்லாயிருக்கும், சேஃப்டி. இல்லாட்டி உள்ளெல்லாம் கூட கொஞ்சம் தண்ணி இருந்தது. நாங்கள் போயிருக்கும்போதேவும் கொஞ்சம் பாசை பிடிச்சி போயிருந்தது. கொஞ்சம் ஏறி தாண்டி போகிறதுக்கு, மண்டபத்துக்குள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தனியாக போகாதீங்க. எப்போ விழான்றதை விசாரிச்சுட்டு போங்க. பிரம்மாவின் வேள்வியிலிருந்து தான் அவதரித்தவர் வரதராஜ பெருமாள் என்கிறது தலப்புராணம்.